श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीरொன்றதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள்ளோருன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வே யாஜீகிருத்ய விமுக்திதௌஷபதவி சோபான தத்வர்ணனம் शारीरार्णवरत्नजातनिहयः प्राचीकशत्सर्वशः तस्मिन् तिष्ठति वेङ्कटेश्वरगौ श्रीभाष्यकारोपमे यं कञ्चित् पुरुषं युपासितुम् अये मागामनस्वस्थिते तस्मै नमोऽस्तु गुरवे तादृशविभवाय वेङ्कटेशाय प्रावर्तयन् जनानां भौमौ परमपदहर्म्यसोपानम् தேனேறு தாமரையாள் பெருமார்பந்தம் திண்ணருளால் அவனடியில் விவேகம் பெற்று கூனேறு பவக்கொழியை வெறுத்ததற்பின் கூர் விரக்தியுடன் வினகின் திரளக் கஞ்சி பூனேறு விரையோன் சாபந்தீர்த்தான் குறைகளே சரணடைந்து குரம்பை விட்டு வானேறும் வழிப்பொடிகள் அடைவே கண்டவன் புகழ் தோப்புல் வள்ளல் அருள் பெற்றோமே. பரமபத சோபானத்துல முதல் பர்வ முதல் படி. இந்த முதல் படியாக இருந்திருக்கிற விவேகம், அந்த விவேகத்தை பற்றி சொல்லிட்டு வர இதுக்கு விவேக பர்வான்னு பேருன்னு சொல்றோம். இதுல ரெண்டாவது பாசுரத்துல விவேக பர்வா பற்றி சொல்லிட்டு வர கள்ள மனத்துடன் கண்டுமுயன்ற கடுவினையால் நள்ளிருளாடியில் நச்சுவை ஐந்தன நாடியதோ அள்ளலில் நாளும் விழுந்தழியா வகை ஆரண நூல் வள்ளல் வழங்கிய வாகன்படியான வழி இதுவே. ஆரண நூல் வள்ளல் வழங்கிய வான்படியான வழி இதுவே. இந்த நம்ம ஆச்சாரியாலாம் எப்பேற்பட்டவாளாக இருந்துருக்கா என்று கேட்டவனாக்க அந்த ஸ்ருதியில காண்பிச்சபடியான ஒரு வழி வான்படி பரமபதத்துக்கு போகக்கூடிய ஒரு படி இருந்துருக்கு. அந்த படியை காண்பிச்ச அவனால் உபதேசிக்கப்பட்டது இந்த வழி மார்க்கம் இதுவே. அதாவது இந்த விவேகம்தான் முதல் படியாக இருக்குன்னு ஆரம்பிச்சு அந்த விவேகத்தை பத்தி சொல்லிட்டு வர. அப்படி சொல்லச்சு இந்த சம்சாரத்துல இருந்து ஜீவன்கள் அதாவது கரை ஏறுவதற்கு பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரங்கள் என்ன அப்படின்னு வரைச்சு அந்த சிருஷ்டி முதற்கொண்டு கரண கலைபரங்களை கொடுத்து அதே மாதிரி சாஸ்திரமாகிய ஒரு ஞான வழக்க ஒரு கை விளக்கையும் கொடுத்து நம்மளை சிருஷ்டி பண்ணி அதுக்கப்புறமா நாம பண்ணின அதாவது யாதரிச்சிக சுகிருத்தம் முதலவைகளால கொண்டு அதை ஒரு வியாஜமாக பண்ணி பெருமாள் நம்மள விசேஷமான கட்டாட்சம் பண்ணி அதை கொண்டு அந்த தத்துவ நல்லவாழ்டத்துல அதாவது பெருமாளிடத்துல துவேஷம் இல்லாம அந்த ஆச்சாரியாள்கிட்ட பாகவதாளிடத்துல ஆபிமுக்கியம் இவைகளை காண்பிச்சு ஆச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்தி அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினால வரக்கூடிய லாபம் என்னன்னா இந்த சரீராத்ம ஞானம். இந்த சேத்தனாச்சேத்தனங்கள்லாம் ஈஸ்வரனுக்கு சரீரமாக திகழ்கின்றன. ஈஸ்வரன் இவைகளுக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கின்றான்ற அந்த விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்தி அந்த தெளிவு ஏற்பட்ட பிற்பாடு இது ஊருக்கு மாத்திரம் உபதேசம், அதாவது ஆச்சாரியாலாம் எப்படிப்பட்ட ஆச்சாரியால்னா ஊருக்கு மாத்திரம் உபதேசம் பண்றவாள் இல்லை, தானும் அதை அனுஷ்டிச்சு காமிக்கிறவா. அப்படி இருக்கிற ஒரு ஆச்சாரியாளுடைய வாக்குல பெருமாளே இருந்துண்டு நம்மள நல்வழிப்படுத்துறன்றத சொன்னார். இது பெருமாள் பண்ற உபகாரம். ஆச்சாரியால எப்படி அணுகணுன்றதுக்கு தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா என்கிற முறையில அவரிடத்துல ஒரு முறைப்படி ஆச்சாரியால அணுகணும். எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் இவனுக்கு பாடம் சொன்னது
வீண் என்று நினைக்காதபடி விழலுக்கு இறைத்த நீர் போலேன்னு சொல்ற. இந்த ஜலம் பயிருக்கு இறைச்சோமானாக்க பயிர் செழிப்பா வளரும். அது இல்லாத விபரீதமா இருக்கக்கூடிய வயலுக்கு போய் அரைச்ச அந்த ஜலத்தை இறைச்சோமானாக்க அந்த ஜலம் இறைக்கிறதுன்றது வீண் தானே. அந்த மாதிரி எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ணது வீண் என்று நினைக்காதபடி நாம நடந்து கொள்ளணும் என்பதாக சொல்ற. கருவிலே திருவியுடையனாய் சமயக் உபசன்னனாய் சிஷ்யஸ்தேகம் சாதிமான் துவாம் பிரபன்னம்னு சொல்லிட்டு உமக்கு நான் சிஷ்யனாக ஆகிறேன், எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணும், நான் உண்மையே தருணமாக அடைகிறேன்னு அர்ஜுனன் சொன்ன மாதிரி நாம் போய் இந்த சேத்தனன் போய் ஆச்சாரியனிடத்துல பிரார்த்திக்கச்சே ஆச்சாரியன் என்ன பண்றேன், ஆச்சாரியன் எப்படி உபதேசம் பண்றேன், அந்த உபதேசத்தினால என்ன விவேகம் நமக்கு கிடைக்கும் என்பதை பத்தி தான் இன்றைய உபன்யாசம்னு சொல்லிக்கலாம், பாட்டம்னு சொல்லிக்கலாம், காலக்ஷேபம்னு சொல்லிக்கலாம். அது எல்லாத்துலையும் பார்க்க போறோம் இன்னைக்கு. சூழ்ந்தகன் ராழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழில் எழுந்த மானாங்கார மனங்கள் முதலான விவித விஷவருஷங்களினுடைய பகுப்பிரகார பாதகத்வத்தையும் என்பதாக சொல்றார். ஆச்சாரியனிடத்துல போய் ஆச்சாரியன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விவேகம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்ட, இந்த பிரகிருதியை பத்தி சொல்லிட்டு வரேன். இந்த பிரகிருதி எப்படி இருந்துருக்குன்னாக்க சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழில் அப்படின்னு சொல்லச்சு எல்லா வஸ்துக்களையும் மேல கீழே 4 பக்கங்கள்லையும் வியாபிச்சுண்டு அந்த நாசமில்லாமல் அளவில்லாமல் இருக்கக்கூடிய மூல பிரகிருதி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு சித்தாந்தத்துல கோட்பாடுகள் வேற வேற இருந்துருக்கும். நையாயிகள்லாம் சொல்லச்சு அசத்காரியவாதம்னு சொல்றாரு. ஏற்கனவே அந்த வஸ்து இல்லை, அந்த இல்லாத ஒரு வஸ்து தான் உண்டாருதுன்னு சொல்லி நையாயிகள் சொல்றார். இது அசத்காரியவாதம்னு பேரு. பரிணாமவாதம்னு ஒண்ணு. ஏற்கனவே அந்த வஸ்து இருந்துருக்கு, அது ஒரு மாறுபாடை அடைகிறது, இதுக்கு பரிணாமவாதம்னு பேரு. விவர்த்தவாதம்னு ஒண்ணு. ஒரே ஒரு வஸ்து தான் இருந்துருக்கு, அதுல பல மாறுபாடுகள் வருவது போல தோன்றுகின்றன. வஸ்துதான் எந்த மாறுபாடும் எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்மளுடைய ஒரு எண்ணம் தானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இது இருக்கிறது ஒண்ணுதான், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்ற மாதிரி சொல்றது இருக்க, இதுக்கு விவர்த்தவாதம்னு பேரு. நாம என்ன சொல்றோம்னு கேட்டோம்னாக்க, இந்த சேத்தனன் என்று சொல்லக்கூடிய ஜீவனும் பிரகிருதியும் அந்த மூல பிரகிருதி, இது எல்லாத்துக்கும் காரணமாக இந்த லோகத்துல அச்சேதன வஸ்துக்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிற இந்த மூல பிரகிருதி, இது ரெண்டும் அழிவில்லாததாக இருக்கின்றன. ஆனா பெருமாளுடைய சிருஷ்டியும் போது, அதாவது மகாபிரளயத்தும் போது பெருமாளுடைய திருமேனியில இன்னொன்னு இருக்குன்னு கூட நினைக்க முடியாதபடி அதி சூக்ஷ்மமாக அந்த பெருமாளுடைய திருமேனியோட ஒட்டிண்டு சேர்ந்து இருக்கு. இதுதான் மகாபிரளய காலத்துல பெருமாள் இருக்கிற நிலை. சதேவ சௌமேதமகிராந்தி ஏகமேவா த்விதீயம் இதெல்லாம் உபனிஷத்து சொல்ற மாதிரி, அவர் ஒத்தரையே தான் இருந்தேன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பெருமாள் சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கச்சே பகுஸ்யாம் பிரஜாயேன்னு சொல்லச்சே, அந்த படைக்கப்படுகின்ற பொருள் வேற, படைப்பவன் வேற இல்லை. அந்த படைப்பவனாக இருந்திருக்கிற எம்பெருமானே நான் பலவாக ஆக கடவேன் என்று
சங்கல்பம் பண்ணிண்டு பலவாக இருக்கிறார். அதாவது இந்த சேத்தனம் அச்சேதனம், இந்த சேத்தனங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள், அச்சேதனமாக இருக்கக்கூடிய மூல பிரகிருதி இருக்க, இந்த பிரகிருதியிலிருந்து பல வஸ்துக்களை தானே அந்தரியாமியாக இருந்துட்டு பலவாக ஆகிறான். இது நாம ரூபம் என்றெல்லாம், இதுக்கு ஒரு பெயர், இதுக்கு உருவம், இதெல்லாம் எடுத்துட்டு இது மூலமாக இவை எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கிற மாதிரி, இது ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக இருக்கிற பரமாத்மா அவர் தான் காரியமாக ஆகிறார்னு வேதாந்த சாஸ்திரம் சொல்றது. இப்ப இந்த பிரகிருதி, இந்த மூல பிரகிருதின்றது பிரளய காலத்துல எம்பெருமானோட ஒட்டிண்டு இருந்த இந்த பிரகிருதி எப்படி இருக்குன்னாக்க, எல்லா இடத்துலயும் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்து முடிவில் பரும் பாழில், அதுக்கு முடிவே இல்லாததாக இருந்திருக்கிறது. இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற பிரகிருதி. அந்த மூல பிரகிருதியில எழுந்த மானாங்கார மனங்கள், அதுல இருந்து பிரகிருதியிலேருந்து வந்தது எதுனாக்க மகத்து அகங்காரம் என்றெல்லாம் சொல்லச்சு. பிரகிருதி மகது அகங்காரம் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா மனசு இதெல்லாம் வர இந்திரியங்கள்னு அர்த்தம். அந்த மனசுன்றதுக்கு மானாங்கார மனங்கள்னு சொல்லச்சு. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னாக்க, பிரகிருதின்றது மகத்தத்துவத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கு. ஆனா பிரகிருதி முழுசுமே மகத்தாக ஆகல. பிரகிருத்தினுடைய ஒரு பகுதி மகத்தாக ஆகிறது. அந்த மகத்தத்துவம் வந்த பிற்பாடும் கூட பிரகிருதின்ற ஒரு பாகம் இருக்க, அது அப்படியேதான் இருந்துருக்கு. அதே மாதிரி மகத்து இருக்க, மகத்துன்ற தத்துவம் இது முழுசா அகங்காரமாக பரிணமிக்கிறது இல்லை. அந்த மகத்துவத்துல ஒரு பகுதி தான் அகங்காரமானது. அகங்காரத்துல இருந்து இந்திரியங்கள், இந்திரியங்கள்ல இருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபகா என்றெல்லாம் சொல்லச்சு. அந்த ஆகாசத்துல இருந்து வாயு வந்ததுன்னாக்க, வாயுக்கு ஒரு உற்பத்தி வந்துடுத்துன்னா ஆகாசம் இல்லாத போயிடுத்துன்னு அர்த்தம் கிடையாது. ஆகாசம் அப்படியேதான் இருந்துட்டு இருக்கு. ஆகாசத்துல ஒரு பகுதியில இருந்து வாயுன்ற இன்னொரு வஸ்து வருதுன்னு அர்த்தம். அது இப்படி இந்த சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த அந்த முடிவு இல்லாததாக இருந்துட்டு இருக்கிற ஒரு பிரகிருதி இருக்க, மூல பிரகிருதியில அதுல இருந்து எழுந்ததாக இது எல்லாம் விகிருதிகள்னு சொல்றோம். மாறுபாடுகள். பிரகிருதியினுடைய மாறுபாடுதான் மகத்து, மகத்தினுடைய மாறுபாடுதான் அகங்காரம். இப்படி ஒவ்வொன்றுலையும் சொல்றது. அப்படி அந்த மாறுபாடுகள் மனங்கள் முதலான விவித விஷயங்களுடைய பகுப்பிரகார பாதகத்துவத்தையும், இப்படி பல விஷயங்கள் உள்ளன. இந்த பல விஷயங்கள் இருக்கச்சே இது பல வகையிலையும் பிரதிகூலமாக இருக்கு. அதாவது எம்பெருமான அடைவதற்கு தடங்கலாக இருக்குன்றத நமக்கு ஆச்சாரியால் உபதேசம் பண்றார். இந்த சரீரம் பிரகிருதியினால ஆனது. இப்ப இந்த சரீரத்தோடய நாம இருந்துட்டா என்ன தப்பு, இதனால என்ன ஆயிட போகுது என்ற ஒரு கேள்வி வருது. இந்த சரீரத்தோட இருந்துட்டோம்னாக்க ஒன்றும் ஆகாதுன்றது இல்லை. இது விவித விஷவிருட்சங்களுடைய பகுப்பிரகார பாதகத்துவத்தையும், இது சம்சார விஷவிருட்சம்னு சொல்றது. சம்சாரமே ஒரு விஷ மரம் மாதிரி இந்த மரம். அதுல பாதகத்துவம்ன்றது ஒரே மாதிரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரி, எப்படி ஒவ்வொரு வஸ்துல ஒவ்வொரு மாதிரின்னு எல்லாம் அந்த இந்த சம்சாரம்ன்றது இருக்க, இந்த சம்சாரம்ன்றது மோட்சத்துக்கு போறதுக்கு தடங்கலாக இருக்கும்ன்றத அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். இந்த சரீரத்தோட இப்படியே இருந்துட்டாக்கா என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டா அனர்த்தம் தான். எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும்? இந்த சரீரெல்லாம் இது ஒரு ஒரு காலத்துக்கு அப்புறமா அழிவடைய ஆரம்பிக்கும். அப்போ வரைச்சே அதுக்கப்புறம் அது எப்படி என்ன பண்ண முடியும்? இப்போ வயசானவளா இருக்கவளுக்கெல்லாம் தெரியும் இந்த மூப்புன்றது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டோம்.
ஒரு வேகமா நடக்கணும்னா நடக்க முடியல, மூச்சு வாங்குறது. ஒரு காரியத்தை நம்ம மனசுல நினைச்ச மாதிரி உடனே செய்ய முடியல, நிதானமா தான் செய்ய முடியறது. இப்படி இந்த மூச்சு, இந்த மாதிரி எத்தனையோ பாதகங்கள் இந்த சரீரத்தோட இருக்குச்சு. இந்த சரீரத்தோட இருக்கச்சேதான் இந்த வஸ்துக்கள், இந்த வஸ்துக்கள்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு வஸ்துக்களும் ஒவ்வொரு போக்கிய வஸ்துக்களையும் பார்த்தோம்னாங்க, இதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும்னு தோன்றுது. அந்த பாதகத்துவன்றது பகு பிரகாரமா இருந்துருக்கு. இந்த இடத்துல இருக்கோம் நம்ம, இங்க இருக்கச்சே இப்ப காத்து குறைவா இருந்துருக்கு. ஆகையால ஒரு மின்விசிறி ஃபேன் போட்டுட்டாக்கா தேவையில்ல போல தோன்றுறது. அதுவும் போர்ல போல தோன்றது. அப்படி இருந்தாலும் அனல் காத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக ஒரு குளிர்சாதன பெட்டி போட்டுட்டோம். அந்த குளிர்சாதன பெட்டி ஃபேனு எல்லாத்தோடையும் இருந்து நாம அனுபவிச்சோம்னாக்கா, கடைசியில் அந்த கரண்ட் பில்லு வரைச்சே 5000 6000 வந்ததுன்னாக்கா அது ஒரு அனர்த்தம். ஐயோ, நம்மளுடைய சம்பாத்தியமே இப்படி இல்லையே, நாம எப்படி இது பண்றதுன்னு ஒரு பாதகம் வருது. இது வெறும திருட்டாந்தத்துக்கு சொன்ன பாதகம், அவ்வளவுதானே தவிர இது இந்த பாதகத்தெல்லாம் இந்த இடத்துல கணக்கில் வச்சுக்க வேண்டாம். இந்த சம்சாரத்துல வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவமுமே நாம சந்தோஷம்னு நினைக்கிறதாக இருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு விதத்துல எம்பெருமான அடைவதற்கு அது தடங்கலாக தான் இருந்துருக்குன்றத, இது ஒரு விஷவிருட்சம். அந்த விஷவிருட்சம்னு ஒண்ணு இருந்ததுன்னா, விஷ மரம் ஒண்ணு இருந்ததுன்னாக்க, இது எப்படி நமக்கு பாதிக்கும் என்றத தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரகாரத்தினால பாதிக்கும். இப்ப இந்த சீம வேலை மரம்ன்றது இருந்துருக்கு. அந்த வேலை மரத்துல முள்ளு இருக்கும். அந்த முள்ளு குத்திட்டுனாக்கா அந்த காலெல்லாம் அது எத்தனையோ நாளாகும் அந்த ரணம் குணமா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷவருட்சமும் ஒவ்வொரு விதமான பாதகத்தை நமக்கு உண்டு பண்றது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷவருட்சமும் ஒரு பிரகாரமான பாதகம் என்ன, பல வகையில ஒரு பாதகத்தை உண்டு பண்றது இந்த சம்சாரம்ன்றது. இது சம்சாரத்துல என்னென்ன வகையில பாதகம் உண்டு பண்றதுன்னா, நாம நம்மள சில வஸ்துக்களை ஆசைப்பட வைக்கிறது. அந்த ஆசைப்படுற வஸ்து கிடைக்காத போயிடுச்சுன்னாக்கா துக்கப்பட வைக்கிறது. ஆசைப்படுற வஸ்துக்களை பெறணுன்றதுக்காக என்ன வேணா பண்ணலான்ற ஒரு இழி தொழில அதுல இழியும்படியாக பண்றது. அந்த வஸ்து கிடைக்காத போயிடுச்சுன்னாக்கா அந்த கிடைக்காததுக்கு காரணமாக இருக்கிறவாளோட கூட சண்டை போட்டு அதனால ஒரு மனஸ்தாபம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாங்கலை ஏற்படுத்துறது. இப்படி எத்தனையோ பிரகாரமாக இந்த சம்சார விஷவிருட்சம்ன்றது நமக்கு பாதகத்தை தான் உண்டு பண்றதே தவிர இது ஒன்றும் நல்லதை உண்டு பண்ணல. ஆகையால முதல்ல இதை நாம தெரிஞ்சுக்கணும். இந்த சரீரத்தோட இந்த சம்சாரத்திலேயே இப்படியே இருந்துட்டு போயிட்டுமேன்னு நினைக்க கூடாது. இது பலவிதமான பாதகங்களை நமக்கு உண்டு பண்றதுன்றத தெளிவிக்கிறவாள் அது யாருன்னா ஆச்சாரியால் தான் அர்த்தம். சூழ்ந்து அதனில் பெரிய நன்மலச்சோதியான ஜீவாத்மாக்களுடைய சரீர காராகிருக நிவாச கைங்கரிய சாம்ராஜ்ய தசைகளையும் இந்த பிரகிருதியையும் சூழ்ந்து இருக்கிறது ஜீவாத்மான்னு சொல்ற. எப்படி பிரகிருதின்றது பெருசா இருந்தது, ஜீவாத்மான்றது அணு. இது போய் எப்படி அந்த பிரகிருதியை சூழ முடியும்னு சொன்னோம்னாக்க, ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் தர்மபூத ஞானம்னு ஒண்ணு உண்டு. அந்த தர்மபூத ஞானம் விபுவாக இருக்கு. அதாவது ஆல் பர்வாடி எல்லா இடத்துலையும் சூழ்ந்ததாக இருந்திருக்கிறது அந்த தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானத்தால எல்லாவற்றையும் அந்த பிரகிருதியையும் சூழ்ந்துன்னு அர்த்தம். அதாவது அந்த ஞானம்ன்ற ஒரு குணம் இருக்க, இது ஞானம் பிரகாசம்னு அர்த்தத்தை சொல்றது. நன்மலர் சோதின்னு சொல்லக்கூடிய நன்மலர் சோதியான ஜீவாத்மாக்களுடைய இந்த இடத்துல சொல்ற.
அந்த பிரகிருதியை காட்டிலும் தீவிரமாக இருந்த உயர்ந்த நல்ல குணங்களோடு இருந்திருக்கிற ஞானம். அந்த ஞானம்ன்றது ஒரு பிரபை. அந்த பிரபையுடைய அந்த ஜீவாத்மா அது எங்க இருக்கு என்று கேட்ட சரீரகாராக நிவாச கைங்கரிய சாம்ராஜ்ய தசைகள் என்பது. அந்த ஜீவாத்மாவுக்கு இரண்டு நிலை உள்ளது. ஒரு நிலை இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள சரீரத்துக்குள்ள அடங்கி இருந்திருக்கிறது. கஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோத்சுகாய காராகிரகே கனகசங்கலையாபி பந்தா. இது சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாயத்து சொல்ற ஒரு விஷயம். எல்லா இடத்துலயும் தன் இஷ்டம் போல தெரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறான். அவனுக்கு போய் ஒரு ஜெயில உட்காத்தி வச்சு, இப்ப உன்னை தங்க சங்கிலியால கட்டி போடுறேன், எல்லாரையும் இரும்பு சங்கிலியால கட்டி போடுவேன் நானு, உன்னை தங்க சங்கிலியால கட்டி போடுறேன், நீ இருந்துக்கோன்னு சொன்னாக்க, அந்த தங்க சங்கிலியால கட்டி போட்டா கூட அந்த காராகிரகத்துக்குள்ள சிறைச்சாலையில இருக்கிறதுன்றது அவனுக்கு யாருக்குதான் பிடிக்காது. இந்த சம்சாரம்ன்றது ஒரு சிறைச்சாலை மாதிரி. இந்த சிறைச்சாலையில தான் சரீர காராகிரக நிவாசம். இந்த சரீரமே ஒரு காராகிரகம், அதுக்குள்ள இருந்துருக்கிறதுன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த பிராகிருதமான, அதாவது இந்த பஞ்சபூதங்களாலான இந்த சரீரத்தை விட்டுட்டு அந்த விரஜா நதியில தீர்த்தமான பிற்பாடு சுத்த தத்துவமயமான அப்ராகிருதமான சரீரம் ஸ்ரீவைகுண்டத்துல போகச்சே நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த கிடைக்கச்சே கைங்கரிய சாம்ராஜ்ய தசைகளையும்னு சொல்ற. அந்த கைங்கரியம்ன்றது ஒரு பெரிய ஒரு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த கைங்கரியம்ன்ற சாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாக இருந்திருக்கு. யுஞ்சான் அச்சிந்திய யுவராஜ பதம் பஜந்தின்னு சரணாகதி தீபிகையில சுவாமி தேசிகன் சொல்ற. இந்த சரணாகதின்றது இருக்க, இது ஒரு கல்யாணம் மாதிரி. தத்தா பிரஜாஹ ஜனகவத் தவ தேசிகேந்திரைஹி பத்யாபிநந்திய பவதா பரிணீயமான. அப்போ அதாவது ஒரு கல்யாணம்னா 3 பேர் போகணுமே. கல்யாணம் பிள்ளை ஒருத்தன் போகணும், கல்யாணம் பொண்ணு ஒருத்தி போகணும், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்பா ஒருத்தர் போகணும். இந்த ஜீவர்கள் தான் பெண் ஸ்தானத்துல இருந்துருக்கா. பெருமாள் தான் கல்யாண பிள்ளை, ஆச்சாரியால் தான் அப்பா ஸ்தானத்துல இருந்துட்டு இந்த பொண்ணை நல்ல கணவனிடத்துல ஒப்படைக்கிற. அந்த கணவனும் இந்த பொண்ணு கிடைச்சது எனக்கு பாக்கியம்னு நினைக்கிறான். பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானாக. அப்போ இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னாக்க, மாங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம்னு சொல்ல. இந்த கல்யாணமானத்துக்கு அடையாளம் மாங்கல்ய சூத்திரம். அந்த மாதிரி சரணாகதி ஆனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது. அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஸ்ரீவைகுண்டத்துல போய் எனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு தகுதி ஏற்பட்டிருக்குன்னு நினைச்சுண்டு சந்தோஷமாக இருக்கணும். யுஞ்சான் அசிந்திய யுவராஜ பதம் பஜந்தின்னு சொல்ற. அங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா நமக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் வருது. அந்த சாம்ராஜ்யத்துல அரசனாக இருக்கிற நிலைக்கு முன்ன இருக்கக்கூடிய நிலை யுவராஜாக இருக்கிறது. அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் தான் இங்க சரணாகதி பண்றது மூலமாக நடக்கிறதுன்னு இத ஆச்சாரியால் நமக்கு கைங்கரிய சாம்ராஜ்ய தசைகளையும், இந்த சரீரத்தோட நம்ம இவ்வளவு பணக்காரனா இருக்கோம், இவ்வளவு புகழோட இருந்துட்டு இருக்கோம், இப்படியே இருந்துட்டு போவோமேன்னெல்லாம் எப்பவும் நினைக்காதுங்கோ. இது ஒரு சிறைச்சாலை மாதிரிதான். இந்த சிறைச்சாலையில சில பேரை தங்க சங்கிலியால கட்டி போட்டிருக்கா, சில பேரை இரும்பு சங்கிலியால கட்டி போட்டிருக்கா, அவ்வளவுதான் வித்தியாசம். சுகானுபவம் பண்றவாதான் நினைச்சுக்கிறவா அவ தங்க சங்கிலியால கட்டுப்பட்டவர்கள். துக்கானுபவம் அதுக்கு ஒன்றும் நினைச்சுக்கவே வேண்டாம். கஷ்டம் வந்ததுன்னா எல்லாரும் தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்.
அது இரும்பு சங்கிலியால பிடிச்சு கட்டி போட்டிருக்க மாதிரி அர்த்தம். ஆகையால எப்படி இருந்தாலும் இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா இருந்துட்டு இந்த லோக சுகத்தை அனுபவிக்கிறதுன்றது ஒரு சிறைச்சாலையில இருக்கிறதுக்கு சமானம்தான். இதை என்ன ஆச்சாரியர் நமக்கு உணர்த்துகிறார்கள். இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டேன், ஜெயில இருந்து வந்தா என்ன வரும், சிறைச்சாலையில இருந்து வெளியில வந்தாக்கா என்ன வரும், இன்னும் அனர்த்தம் எதனா வருமா அப்படின்னா ஒரு அனர்த்தமும் வராது. நமக்கு ஒரு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் வரப்போறது. ஒரு இளவரசன்னு யாருன்னா ஒரு பெரிய சாம்ராட்டா இருந்துட்டு இருக்கிறவா அவனை ஜெயில அடைச்சிட்டான்னாக்க ஒரு கால விசேஷத்துல அவனுடைய பிறப்பு முதலியவைகளை தெரிஞ்சுட்டு இல்ல அவனை விடுவிச்சுடுவோன்னு நினைச்சுட்டு விடுவிச்ச பிற்பாடு அவனுக்கு தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே கொடுக்குற மாதிரி அந்த சிறைச்சாலையாக இந்த சரீரமாகிற சிறைச்சாலையிலிருந்து விடுபட்டவர்களுக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் வரப்போறது. அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பட்டாபிஷேகம்ன்றது வரப்போறது. சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞான இன்பமான உயர்வரம் உயர்நலம் உடையவன் பணிகளையும் அவகிதனாய் கேட்டு. சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞான இன்பமயமானன்னு சொல்லி சொன்னார். படிப்படியா சொல்லிட்டு வரேன். முதல்ல மூல பிரகிருதி, பிரகிருதி மகத்து அகங்காரம் இவைகளை அவற்றை காட்டிலும் பெரிதான மூல பிரகிருதின்னு அந்த மூல பிரகிருதியை சொல்லி வந்தேன். அந்த மூல பிரகிருதியை காட்டிலும் பெருசா இருந்துருக்கிறது நம்மளுடைய ஞானம், தர்மபூத ஞானம்னு சொல்லி சொல்றது. அதாவது இந்த முக்தாத்மாவுடைய ஞானம்னு சொல்றது. அதை காட்டிலும் பெருந்தாக இருந்துருக்கிறது என்ன உயர்வர உயர்நலம் உடையவனாக இருந்துருக்கிறேன். உயர்வு அற உயர்நலம். உயர்நலம்னாக்க கல்யாண குணங்கள், மிகச்சிறந்த குணங்கள் என்று அர்த்தம். இதுக்கு மேல உயர்ந்ததுன்றது இல்லாதபடி உயர்ந்ததாக இருந்துருக்கிற கல்யாண குணங்கள்ல வித்தியாசம். கல்யாண குணங்கள்ல எத்தனையோ வித்தியாசம் சொல்றது. இவன் நல்ல மாதிரின்னு சொல்லி சொல்றோம். எந்த அளவுல நல்ல மாதிரின்னு பார்க்கணும். ஏதோ வாசல்ல யாரானா ஒருத்தன் வந்து கேட்டான்னாக்க, பசின்னு கேட்டான்னாக்க அவனுக்கு சாதம் போடுற அளவுக்கு அந்த அளவுல நல்ல மாதிரின்னு சொல்லி சொல்றாங்க. அவளை காட்டிலும் முகபாவத்தை கொண்டு இவன் ரொம்ப பசியோடு இருக்கான், சாப்பிட்றியா இப்போ இன்னும் ஒருத்தர் கேட்கிறா பாருங்க, அவ இன்னும் நல்லவா. இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ சாப்பிட்டு போயிட்டேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, நாளைக்கும் இங்கே வந்து சாப்பிட்டு போன்னு சொல்றவா இருக்கா பாருங்க, அவ இன்னும் நல்லவா. இப்படி ஒவ்வொருத்தர விஷயத்திலையும் வரைச்சே இந்த நல்ல வாழ்ல வரைச்சே இதுக்கு மேல நல்ல வாழ், இதுக்கு மேல நல்ல வாழ்னு சொல்லச்சே இதுக்கு மேல உயர்வுன்றது ஒண்ணு இல்லாதபடி உயர்ந்ததாக இருக்கிறதுன்றது வரும். இந்த இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாமே நானே ஒரு கால விசேஷத்துல அனுபவிச்சோம். ரொம்ப சிரமமா இருக்கும், பசியா இருக்கும், எங்கேயோ இருப்பேன், நானு சாப்பிட முடியாது. அதுக்காக என்ன நினைச்சுட்டு சரின்னு ஒரு ஆத்துக்கு போவேன். நாம சாப்பிட்ற முடியமாக இருக்கக்கூடிய ஒரு பந்துக்கலாம் அவாத்துக்கு போனோம்னாக்க அவளை போய் நான் கேட்டு பசியா இருக்கு, காத்தால எப்பயோ சாப்பிட்டது, சிரமமா இருக்கு, எனக்கு சாதம் போடுன்னு சொல்லி வாயை திறந்து கேட்டா கட்டாயம் சாதம் போட்டுருவா. அந்த இடத்துல வரைச்சு என்னுடைய மனசு கொஞ்சம் இடம் கொடுக்கல. ஆனா வாரத்துல வேலை இல்லாத வேலையில அந்த வேலைக்கு வந்து நிக்கிறேன். இன்னைக்கு இவன் என்னத்துக்கு வரணும், இவன் என்னத்துக்கு வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னா, அப்ப அந்த முகபாவம் நான் கேட்டு போடுறத காட்டிலும் இந்த வேலைக்கு இவன் வந்திருக்கான், இவன் பசியா தான் இருப்பானோ என்னமோன்னு நினைச்சுண்டு அந்த சாதம் போடுறதோ, இல்ல அந்த சமயத்துல எதனா ஒரு ஏதோ பால் மாதிரி எதனா ஒரு வஸ்துவை கொடுக்கறதோ, அவனுடைய பசிய போக்கடிக்கிறதுக்கு பண்றவா இருக்கா பாருங்க, அவ அந்த கேட்டு சாதம் போடுறவளை காட்டிலும் மேம்பட்டவர்கள், அந்த உயர்ந்த குணத்தை உடையவர்கள். இதை நானே அனுபவிச்சிருக்கேன். அந்த சாப்பிட்ட உடனே ஒரு திருப்தி வரும். அந்த திருப்தி வரச்சே அவ நம்மள பார்ப்பா, பத்தியா இந்த பையன் பட்னியோட வந்தது, சாதம் போட்ட உடனே இவ்வளவு சந்தோஷமா இருக்குது பத்தியா இந்த பையன், இதை நினைப்பா. இதை நினைச்சிட்டு நாளை காத்தால அவன் எங்க போவான்னு ஒரு விசாரத்தோட இருந்துட்டு இருக்கிற சன்னிவேசத்துல நாளை காத்தால எங்க போறதுன்னு அலையாதுற, இங்கே வந்துடும் நாளைக்கு ஒன்னும் ஒருத்தர் சொல்றா பாருங்க, அவ இன்னும் உயர்ந்த குணங்கள்.
இந்த மாதிரி ஒண்ணு ஒன்னையும் கம்பேர் பண்ணி உயர்ந்தது உயர்ந்ததுன்னு சொல்லச்சே இதுக்கு மேல உயர்ந்ததுன்றது எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு உயர்ந்த கல்யாண குணங்களை உடையவராக இருக்கிறவர் அந்த எம்பெருமான். உயர்வர உயர்நலம் உடையவன் படிகளையும், எம்பெருமானுடைய படிகளைனாக்க அவருடைய நிலைகள், அவர் எப்படியெல்லாம் இருந்துட்டு நம்மள ரட்சணம் பண்றே என்கிற விஷயத்தையும் அவகிதனாய் கேட்டு ஆச்சாரியால் உபதேசம் பண்ற அந்த உபதேசம் பண்ணச்சே சாவதானமாக, ஏதோ உபதேசம் பண்ற சத்தனாய் நடுவுல கேள்வி கேட்டாக்க நடுவுல கேட்டுட்டாக்க போருன்ற மாதிரி மீதி எல்லாம் வேற ஏதோ யோசனை இல்லாதபடிக்கு சாவதானமாக கேட்க. இந்த உபன்யாசத்துக்கும் காலக்ஷேபத்துக்கும் இதுதான் வித்தியாசம். உபன்யாசம் பண்ணச்சே சொல்லிட்டே இருப்பேன், நடுவில் கொஞ்ச நாள் தூங்கி போயிட்டா கூட மறுபடியும் எப்போல இருந்து கேட்கணுமோ அங்க ஒரு தொடர்ச்சி வந்துடும். அந்த கீழே நடுவில் சொன்னதெல்லாம் என்னதுன்னு தெரியலையேன்னுட்டு அதை மறுபடியும் சொல்லுன்னு கேட்க வேண்டாம். நடுவில் எதனா ஜோக் அடிச்சிருந்தாரோ இல்லை வேற எதனா கதை சொல்லியிருந்தாரோ அந்த கதையெல்லாம் மறுபடியும் சொல்லுன்னு கேட்கவே வேண்டாம், அது அப்படியே வந்துடும் அது. ஆனா காலக்ஷேபத்துல சொல்லச்சு அந்த வரிசையா ஒவ்வொரு பங்கிக்கும் அர்த்தம் சொல்லின்ற வரிசை எதனா சப்தங்களுக்கு அர்த்தம் தெரியாது போய் நாம ஏமாந்து போயிட்டோம்னாக்க அப்போ மறுபடியும் மேல அர்த்தம் சொல்லச்சு கீழ்பதங்களுக்கு உண்டான பங்கிக்கு உண்டான அர்த்தம் தெரியலன்னாக்க மேல அர்த்தம் விளங்காத போயிடும். ஆகையால அந்த காலக்ஷேபம் பண்ணச்சு சாவதானமாக இருக்கணும். அதுதான் அவகிதனாய் கேட்டு என்பதாக சொல்றேன். ஓய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து என்று சொல்ற. அடுத்தது ஒய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து. இந்த வாடினேன் வாடி பதிகத்துல திருமங்கையாழ்வார் சாதிக்கிற ஒரு விஷயம், அந்த நாம ஜீவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவன் சர்வேஸ்வரன். அந்த சர்வேஸ்வரனுடைய கிருபையாலே உணர்வு எனும் பெரும் பதம் அறிந்து, அந்த ஞானமாகிற ஒரு பெரிய ஸ்தானத்தை அறிந்து தெரிந்து கொண்டுன்னு சொல்ற. இது எந்த ஞானம்னு சொன்னோம்னா சேஷ பாவம். எம்பெருமானுக்கு நம்ம சேஷமாக இருக்கோம், அவன் சேஷியாக இருந்துருக்கான், அவன் சுவாமியாக இருந்துருக்கான், நாம தாசபோத்தர்களாக இருந்துருக்கான், அவன் ஆத்மாவாக இருந்துருக்கான், நாம சரீரமாக இருந்துருக்கோம், அவர் நியமிப்பவராக இருக்கு, நாம எல்லாரும் அவராலே நியமிக்கப்படுபவர்களாக இருக்கோம்ன்ற இந்த ஞானத்தையும் ஆச்சாரியால் மூலமாக எம்பெருமான் நமக்கு உபதேசம் பண்றார். இப்ப இந்த ஆச்சாரியாளுடைய உபதேசத்தினால நாம தெரிஞ்சின்ற விஷயம் என்ன என்று கேட்டா, ஒண்ணு, இந்த பிரகிருதியில இருக்கிறதே, இந்த சம்சாரத்துல இருக்கிறதே பெருசுன்னு நினைச்ச கூடாது. சம்சாரன்றது ஒரு விஷவருஷம், எப்ப என்ன அனர்த்தம் வரையுமோ தெரியாது. ஆகையால எப்படியா இருந்தாலும் ஒரு அனர்த்தம் வரக்கூடியதுதான். ஆகையால இந்த சம்சாரத்தை விட்டு விலகணும்ன்றதுல ஒரு எண்ணம் முதல்ல ஏற்படணும்ன்ற அத்தை ஏற்படுத்துறவா, அந்த விவேகத்தை ஆச்சாரியால் மூலமாக பெருமாள் ஏற்படுத்துறேன். அதே மாதிரி இந்த ஜீவாத்மாக்கள் இந்த சரீரத்துல இருக்கச்சே, அதாவது ஒரு விவேகம் வேணும். இப்போ இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு ஒண்ணு தெரிஞ்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போனா நன்னா இருக்கும்ன்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ரெண்டும் இருந்தாதான் இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போறதை பத்தி நாம யோசிக்கிறோம். அங்க போனா இன்னும் கஷ்டமா இருக்கும்னாக்க அந்த இடத்துக்கு என்னத்துக்கு போறதுன்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதுக்காக ரெண்டு விஷயத்தையும் தெரியப்படுத்துறாள் ஆச்சாரியால் நமக்கு. இந்த சரீரத்தோட இருந்துருக்கிற வரைக்கும் ஒரு பிறருடைய கண்ணோட்டத்துல எத்தனையோ சுகத்தோட இருக்க மாதிரி நினைச்சாலும் கூட உண்மையில நாம ஒரு சிறைச்சாலையில தான் இருந்துட்டு இருக்கோன்ற அந்த புத்தியை நமக்கு ஏற்படுத்தும். இப்ப என்னை பார்த்து ஒருத்தன் சொல்லுவான், அவன் என்ன சொந்த ஆத்துல இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒன்றும் பென்ஷன்லாம் வருது, ஒன்றும் எந்த சிரமமும் கிடையாது, பசி இல்லை, இது இல்லை, அவனை சேர்ந்தவர்கள்லாம் அவனிடத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கா, இதுக்கு மேல அவனுக்கு என்ன வேணும்னு அந்த பிரத்தியாருடைய திருஷ்டியில நான் நல்ல சந்தோஷமாக இருக்க மாதிரி தோணும். ஆனா என்ன கேட்டதுதான் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்றது எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த சம்சாரத்துல இந்த ஜீவன் இருக்கச்சே இந்த சரீரத்தோட இருக்கிறதே
ஒரு சிறைச்சாலையில இருக்கிறதா. இதுல சுகானுபவம்ன்றது தங்க சங்கிலியால கட்டி போடுற மாதிரி, துக்கானுபவம்ன்றது இரும்பு சங்கிலியால கட்டி போடுற மாதிரின்றத தெரிஞ்சுக்கிறது. இந்த விவேகம் ரெண்டாவது விவேகம். மூணாவது விவேகம் பெருமாளை தெரிஞ்சுக்கிறது. அந்த பெருமாளை தெரிஞ்சுட்டு அவரை காட்டிலும் உத்கிருஷ்டமானவர் யாரும் இல்லைன்றதை தெரிஞ்சுட்டு ஒய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பது. இந்த நாம பிறந்ததுக்கு ஒரு சத்த வரணும் என்று கேட்டான். அவன் சர்வேஸ்வரன், அவன் சர்வசக்தன், அவன்தான் நியமிப்பவனாக இருந்துருக்கான், அவன்தான் ஆள்பவனாக இருந்துருக்கான், அவன் சுவாமியா இருந்துருக்கான், நாம தாசனாக இருந்துருக்கோன்ற இந்த அம்சத்தை தெரிஞ்சுக்கணும்னு இந்த மூணு விதமான விவேகத்தை நமக்கு ஆச்சாரியால் ஏற்படுத்துறான் என்று சொல்றார். ஸ்வரூப பர பல சமர்ப்பண பிரதானமாக சேஷசேஷிகளை பிரியாதபடி பிணைத்து வணக்கி உல்லசிதமாக்குகிற பதத்திரயத்திலே தன்னுடைய ஞாதிருத்வ கர்த்திருத்வ பௌத்திருத்துவங்களை பரார்த்தங்களாகவும் பராதீனங்களாகவும் பார்த்து இன்னொரு விவேகம். ஒவ்வொரு விவேகமா சொல்லிட்டு வர இது அடுத்த விவேகம் என்னன்னாக்க திருமந்திரார்த்தம். திருமந்திரம்னு சொல்லக்கூடிய மூலமந்திரம்ன்றது அஷ்டாட்சரம். அந்த அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லச்சே ஸ்வரூப பர பல சமர்ப்பண பிரதானமான சேஷங்களை பெரியாதபடி பிணைத்து வணக்கி உல்லசிதமாக்குகிற பதத்திரயத்திலே. அஷ்டாட்சரத்துல 3 பதம் இருக்கு. பிரணவம் ஒண்ணு இருக்கு, நமசப்தம் ஒண்ணு இருக்கு, நாராயணா என்ற ஒரு சப்தம் இருந்திருக்கு. 3 சப்தங்கள் இருக்கு. இந்த 3 சப்தங்கள்னால 3 விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். பிரணவத்தினால ஏவ மகான்னு சொல்றதுனால இந்த ஜீவாத்மா எப்பவும் எம்பெருமானுக்கு சேட்டபூதனாகவே இருந்துட்டு இருக்கான். எம்பெருமான் சேஷியாக இருக்கான், சுவாமியாக இருந்துட்டு இருக்கான்னு தெரியுது. இதுதான் ஸ்வரூபம். அதுக்கடுத்தது பரசமர்ப்பணம் பல சமர்ப்பணம். பரம்ன்றது என்ன என்று கேட்ட அந்த பரம்னு பொறுப்புன்னு அர்த்தம். பொறுப்புன்னு என்ன பொறுப்புன்னாக்க நம்மை நாமே ரட்சித்து கொள்கிற ஒரு பொறுப்பு. அங்க நமமான்னு சொல்லச்சே நான் என்னை ரட்சித்து கொள்ளுவதற்கு, என்னை காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு சமர்த்தன் அல்லன் என்று பெருமாளிடத்துல சொல்றோம். அதுதான் இந்த நம்ம சத்தத்தை சொல்றோம். ஆகையால என்னையா என்ன இந்த வஸ்து என்னுடையது இல்லை, உடமையே உடையவன் தான் ரட்சிக்கணும். இந்த ஆத்மான்ற வஸ்து இருக்க, இது உன்னுடையது. இந்த வஸ்துவை என்னால ரட்சிக்க முடியாது, நீதான் ரட்சிக்கணும்னு சொல்லி ஆத்ம ரக்ஷா பரத்தை சமர்ப்பிக்கிற பதம் சொல்ற பதம் நமசப்தம். மூணாவது சப்தம் நாராயணாயன்னு சொல்லச்சு அந்த ஆயன்ற சதுர்த்தினால பலத்தை சொல்லி சொல்றோம். இப்ப இந்த எம்பெருமானிடத்துல இந்த பரத்தை சமர்ப்பிச்சதுனால வரக்கூடிய பலன் என்ன? நமக்கு எதுவும் பலன் இல்லை, அந்த கைங்கரியம் தான் பலன். அந்த பெருமாளுக்கு வரக்கூடிய பிரீத்தி இருந்துருக்கு, அந்த கைங்கரியத்தினால வரக்கூடிய பிரீத்தி தான் பலன். அதையும் அவனிடத்தையே சமர்ப்பிக்கிறது. எனக்கு பசி பிணி மூப்பெல்லாம் இருக்காது, அதுக்காக மோட்சம் கொடுக்குறேன்னாக்கா அது வேண்டாம். நான் சிவைகுண்டத்துல கைங்கரியம் பண்ணாக்கா உமக்கு உகப்பாக இருக்கும்னு சொல்லி எனக்கு மோட்சம் கொடுக்கறதா இருந்ததுனாக்கா அப்ப நான் சிவைகுண்டத்துக்கு வரேன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி இந்த பல சமர்ப்பணம் எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சதுனால வரக்கூடிய பலத்தையும் அவனுக்கே சமர்ப்பிக்கிறதுன்னு இப்படி 3 விஷயங்களை பிரதானமாக சொல்றது. இதுல இருந்து எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல 3 விஷயங்கள் அவைகளுக்குள்ள முக்கியமாக கருதப்படுகிறது. இத பிரதானமாக சேஷிகளை, சேஷனாக இருந்திருக்கிறவன் இந்த ஜீவாத்மா, சேஷியாக இருக்கிறவர் பரமாத்மா, இவ 2 பேரையும் பிரியாதபடி பிணைத்து இந்த மூல மந்திரத்தினால எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆமோம் மக்காட்செய்வோம், இது ஒரு குடம் நீரிட்டு போகும் சம்பந்தம் அல்ல. அவன் தள்ள தண்ணி கொட்டியாச்சு, அவனை ஒரு தலை கொட்டி தலை மூழ்கிட்டான்னு சொல்லி
ஒருத்தனோட பிணைப்பு இல்லைன்னு சொல்ற மாதிரி சம்பந்தம் இல்லை. அந்த சேஷமாக இருக்கிற ஜீவாத்மாவும் சேஷியாகவும் சேஷியா இருக்கிற எம்பெருமானும் எந்த சன்னிவேசத்திலையும் பிரிக்க முடியாதவர்களாக இருந்திருக்கு. பிரியாதபடி பிணைத்து வணக்கி இவ சேஷனையும் சேஷியும் ஒன்று சேர்த்து அந்த சேஷபூதனாக இருக்கிற தாசபூதனாக இருக்கிறவன சுவாமியை வணங்கும்படியாக பண்ணி உல்லசிதமாக்குகிற பதத்திரயத்திலே இன்னொருத்தனை போய் சேவிச்சோம்னாக்க அதனால சந்தோஷம் வருவான். இந்த சேத்தனர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒருத்தர் அவன் காலில் விழுந்தோம்னா ஏதோ நிர்பந்தத்துல காலில் விழுந்தான்னு தான் நினைக்க தோணும். ஆனா பெருமாள் விஷயத்துல போய் இன்னைக்கு சேவிச்சோன்னு நினைச்சோம்னாக்க உல்லசித்தம்னா சந்தோஷம், மகிழ்விக்கிறதுன்னு அர்த்தம், சந்தோஷிக்கிறது. இந்த 3 பதங்களும் இந்த மாதிரி நம்மள ஒரு சந்தோஷம் ஏற்படுறது இந்த அஷ்டாட்சரம்ன்றது தன்னுடைய ஞாதிருத்வ கர்த்திருத்வ பௌத்திருத்வங்களை பரார்த்தங்களாகவும் தன்னுடைய ஞாதிருத்வம் கர்த்திருத்வம் பௌத்திருத்வம் 3 தன்னிடத்துல இருந்துருக்கு. ஞாதிருத்வம் என்று சொன்னாக்க அதாவது எனக்கு இது தெரியும்னு சொல்றது இருக்க, இது ஞாதிருத்வம்னு சொல்றது. கர்த்திருவம் ஒரு செயல்ல தான் கர்த்தாவா இருக்கிறது. போக்திருத்துவம் அனுபவிக்கிறது, இந்த வஸ்துவை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றது இருக்கு, அது போக்திருத்துவன்றது. தன்னிடத்துல இருக்கிற ஞாதிருத்துவமோ கர்த்திருவமோ போக்திருத்துவமோ இது எல்லாமே பரார்த்தங்கள். அதாவது தனிப்பட்ட முறையில எனக்காக ஏற்பட்டவை அல்ல. இதெல்லாம் எம்பெருமான மகிழ்விப்பதற்காக தான் எனக்கு இந்த ஞாபகத்தை கொடுத்திருக்கேன், இந்த கர்த்தத்துவத்தை கொடுத்திருக்கேன், இந்த போக்திருத்துவம் இந்த வஸ்துக்களை அனுபவிக்கும்படியான ஒரு நிலையையும் கொடுத்திருக்கேன்னு இது பரார்த்தம் என்றும் பராதீனம். எனக்கு ஞாபகத்துவ கர்த்தத்துவம் எல்லாம் தானா வந்ததில்லை, எம்பெருமான் இவனுக்கு இப்படிப்பட்ட ஞானம் இருக்கட்டும்னு சங்கல்பிச்சு இவனுக்கு வந்தது, இவனுக்கு இப்படிப்பட்ட போகம் இருக்கட்டும்னு சங்கல்பிச்சு வந்தது அந்த போக்திருத்துவம். அதே மாதிரி இந்த செயல்களை இவன் செய்யட்டும்னு பெருமாள் நினைச்சு வந்த அந்த கர்த்தத்துவம். ஆகையால இதை நாம உணரலாம். இதை உணர வைக்கிறது எதுன்னு இந்த மூலம். இது ஒரு விவேகம். இந்த விவேகத்தை ஏற்படுத்துறது திருமந்திரம். இன்னும் உபனிஷத்துக்கள் மூலமாக சில விவேகங்கள் வருது. முதல் தனிவித்தாய் திருத்தி தென்னிலை மூவுலகும் தன்னுள் இருத்தி காக்கும் இயல்பினாய் தனதே உலகென நிற்கும் அவனாய் அடைக்கலம் கொண்டு அஞ்சல் என்ன பிராப்தனாய் உலகங்களுக்கெல்லாம் ஓர் உயிராய் உலக தன்னோடு ஒன்றி நிற்க வேறு நிற்கும் அவனாய் உபாய உபேய பூதனான ஸ்ரீயப்பதியை உளன் என்று தேறி இருக்கும் உணர்த்தியுடையவன் தானும் உடனாம் என்று தைத்திரியாதி ஸ்ருதிகள் சொல்லல் போற்றன. தைத்திரிய ஸ்ருதியினால நாம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்ற. அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேதசேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுஹு என்று சொல்லப்படுகிறது. ஒருத்தன் கணக்கு அந்த பரபிரம்மத்தை இல்லைன்னு சொல்லிட்டான்னாக்க அசன்னேவ பவதி, அவனுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது, அவனுக்கு சத்தையே கிடையாது, அவனே இல்லாதவனாக ஆகிறான்னு அர்த்தம். அஸ்தி பிரம்மேதி சேத் வேத, அந்த பிரம்மம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தான்னாக்க அவன்தான் இருப்பவனாக ஆகிறான்னு அர்த்தம். ஆகையால இது இல்லைன்னு சொல்றவன், அதாவது பிரம்மமே இல்லைன்னு சொல்றவனுக்கு அந்த எக்ஸிஸ்டன்ஸே கொஸ்டின் மார்க்கா ஆயிடுறது, அவன் இருக்கான்றதே சொல்லவே முடியாததாக ஆறுதுன்னு அர்த்தம். அவன் என்ன பண்றான் அப்படின்னா சொந்தமேனம் தத்தோ விதுகுன்னு சொல்லச்சு இந்த சம்சாரத்துல உழல்கிறான். உண்டு என்று சொல்றவன் என்ன பண்றான்னா அப்படி இருக்கிறவன் அவன் தான் சந்தம், அவன் இருக்கிறவன்றவனாக ஆகிறான். அவனுடைய ஆத்மாவுக்கு தான் சத்த வருது,
அவன் தான் மோட்சத்தை அடைகிறான்னு தைத்திரிய உபனிஷத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி ஒரு விவேகம் எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லாதபடிக்கு ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறவன் ஒண்ணு. திரியப்பதியை உளன் என்று தேறி இருக்கும் உணர்த்தி உடையவன். அந்த அதுலயும் பாரு, அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்ட ஈஸ்வரன், பெரிய விராட்டி கேள்வனாக இருந்திருக்கிற ஸ்ரீயப்பதியை உளன் என்று தேறி இருக்கும் உணர்த்தி உடையவன். அப்படிப்பட்ட உணர்த்தின ஞானம், அப்படிப்பட்ட ஞானம் உடையவன். இது ஒரு விவேகம். இந்த விவேகம் தான் பிரதானம். அந்த ஸ்ரீயப்பதி எப்படி இருக்கான்றது வருஷ வரிசையா சொல்றேன். அடுத்தது முதல் தனி வித்தாய், முதல் தனி வித்தையோ முழுமோ உலகாதிக்கலாம்னு சொல்லச்சு எல்லா லோகங்களுக்கும் அவர்தான் காரணபூதனாக இருந்துருக்கு, முக்கியமான காரணமாக இருந்துருக்கு. அதாவது ஒவ்வொரு வஸ்துவனுடைய படைப்புல நிமித்த காரணம் உபாதான காரணம்னு ரெண்டு சொல்றோம். மெட்டீரியல் காஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ்ட்னு ரெண்டு சொல்றது. மெட்டீரியல் காஸ்ட்னு சொல்லச்சு அந்த ரா மெட்டீரியலா இருக்கிறது. ஒரு ஆபரணம் பண்ணணும்னாக்கா அந்த ஆபரணம் அது மெட்டீரியல் காஸ்ட் இருக்க, அது எதுவா இருக்குன்னா தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒண்ணு, அந்த லோகம். இன்ஸ்ட்ருமெண்டல் காசாக நிமித்த காரணமா இருக்கிறது யாருன்னா அந்த பொற்கொள். ஆனா பெருமாள் தான் இந்த உலக படைப்புன்ற ஒரு காரியத்துல வரைச்சு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் பெருமாள் தான் இருந்துருக்கு. முதல் தனி விந்தாய் திருத்தி திண்ணிலை மூவுலகும் தன்னுள் இருத்தி காக்கும் இயல்பினனாய். லோகம் மொத்தத்தையும் காக்கும் இயல்பினன் கண்ணபிரான்னு சொல்லி தனக்கு கட்சிக்கிறவனாக இருக்கிறவன் அந்த எம்பெருமான். உலகங்களை படைத்து அந்த திரிவிதமான சேதனா சேத்தனங்களையும் தனக்குள்ளே இருக்கும்படியாக பண்ணி, திருவித சேத்தனம்னாக்க பத்தன் முக்தன் நித்தியன் மூணு, அச்சேத்தனங்கள்ல வரைச்சு இங்க பிரகிருதி காலம் சுத்த சத்துவம்னு மூணு. இது எல்லாவற்றையும் தன்னுள் இருத்தி காக்கும், தனக்குள்ள இருக்கும்படி பண்ணி ரட்சிப்பனவாக அந்த இருந்திருப்பவன். தனதே உலகு என நிற்கும் அவனாய். லோகம் மொத்தமே தனது, அதாவது எம்பெருமானுடைய கட்டளைக்கு உட்பட்டது, எம்பெருமானுக்கு சேஷபூதமானது என்பதை அது தெரியப்படுத்துவனாக எழுந்தருளிருக்கான். அடைக்கலம் கொண்டு அஞ்சல் என்ன பிரார்த்தனாய். இவ்வளவு பெரிய மகாத்மியத்தோட இருந்தாலும் கூட அவன் திருவடியை நாம சரணாகதி பண்ணமானாக்க அடைக்கலம் கொண்டு அஞ்சல் என பிரார்த்தனாய். வா, நீ இனிமே விசாரப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அபயமுத்திரையை காண்பிக்கிறேன், ரங்கநாதனும் காண்பிக்கிறேன், தேவபெருமானும் காண்பிக்கிறேன், எல்லாரும் காண்பிக்கிறேன். அந்த அபயமுத்திரையை காண்பிக்கச்சே என்ன அர்த்தம் அப்படின்னா, அபயம் அஞ்சலன கரம் வைத்துன்னு இனிமேல் நீ விசாரப்படாதன்னு சொல்றாருன்னு சொன்னார். ஆனா ரங்கநாதனுடைய அபயமுத்திரைக்கு அந்த நம்பெருமாளுடைய அபயமுத்திரைக்கு வேற அர்த்தம் இருக்குன்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்றாலும் இல்லையோ இனிமே விசாரப்படாதுன்னு சொல்றதுக்கு இல்லையோ அத்தோடு நிக்கல. மீதி பேர்லாம் விசாரப்பட்டா கூட அப்பப்போ ஒரு ரிமைண்டர் கொடுக்கணுமா தான் நான் போய் ரிமைண்டர் கொடுக்குறேன் என்று போனாக்கா சரி, அதையும் அங்கீகரிக்கிறவளா இருக்க எல்லாம். அதாவது நீ பயப்படாத, அந்த சமயம் வரைச்சே ஒரு வார்த்தை சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றவா இருப்பா. இப்ப அஞ்சலன கரம் வைத்துன்னு அஞ்சல்னு சொன்ன பிற்பாடு அந்த சமயத்தை அடாடா நீ சொல்லாத போயிட்டு ஞாபகப்படுத்திருந்தேன்னா நான் பண்ணிருப்பேன்னு சொல்லலாம் இல்லையோ. அந்த மாதிரி வார்த்தையே கிடையாதான் நம்பெருமாள் இடத்துல போனோம்னாக்கா. ஒரு காலம் ஒரு சமயத்துல அந்த எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்க எனக்கு நினைவூட்டுதல்னே பண்ண வேண்டாம், அதுக்காக நீ வராதுன்னு இந்த அபயஹஸ்தத்தை காண்பிக்கிறான். பிராய பிரபதனே பும்சாம் பௌனம் புண்ணியம் நிவாரையன்னு. இப்ப முதல்ல அடைக்கலம் கொண்ட பிற்பாடு தானே நினைவூட்டுதல் வானான்னெல்லாம் சொல்றது. அது அடைக்கலம் கொண்டது அவருக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால அடைக்கலம் கொண்டு அஞ்சல் என்ன பிரார்த்தனாய் அப்படி சொல்ல தகுந்தவனாக இருந்துட்டு இருக்கு.
உலகங்களுக்கெல்லாம் ஓர் உயிராய் லோகம் முழுக்க அவருக்கு சரீரமாக திகழ்கின்றன. அவர் ஆத்மாவாக திகழ்கின்றார். உலகங்களுக்கெல்லாம் ஓர் உயிராய் உலகு தன்னோடு ஒன்றி நிற்க வேறு நிற்கும் அவனாய். இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அந்த உலகு தன்னோடு ஒன்றி நிற்க இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களோட சேர்ந்து அவரும் இருந்துருக்கு. ஆனா வேறாகவும் இருந்துருக்காருன்னு சொல்றாரு. அப்போ அந்த திருவாயூர்பாடியில கண்ணனாக அவதாரம் பண்ணச்சு 1000 குலத்துல ஒத்தனாக தான் அவர் இருந்துருக்கார். அதே சமயத்துல வேறாகவும் இருந்துருக்காருனாக்க இந்த அதாவது இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் இந்த பிரகிருதிக்குள்ள இருந்தா கூட அவரிடத்துல தட்டாதுன்னு அர்த்தம். அந்த எந்த தோஷமும் அவருக்கு ஒட்டாது. இப்ப நமக்கு அதிநீச்சமாக இருக்கிற எனக்கு அந்தரியாமையா பெருமாள் இருந்துட்டு இருக்கேன்னா என்னிடத்துல இருக்கிற தோஷம்லாம் அந்த பெருமாளுக்கும் வந்துருமோன்னாக்க, ஐயோ ஒரு இடத்துல சேர்ல ஒருத்தன் இறங்கினாக்க சேர்ல இருக்கிற தோஷம்லாம் அவன் காலையும் தானே ஒட்டிக்கும். அந்த மாதிரி என்னோட இருந்தாருன்னா அவருக்கும் வருமானாக்கா இந்த லோகத்துல பாக்குற வஸ்து மாதிரி இல்ல, அவர் விலட்சணமானவர். அவருக்கு அந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய எல்லாமே அவருக்கு சரீரமாக இருந்தாலும் கூட எல்லாமே அவர்தாகவே இருந்தாலும் கூட அதை காட்டிலும் வேறுபட்டவராக இருக்கேன்னாக்க அந்த தோஷம் இல்லாதவராக அவர் இருந்திருக்கேன்னு அர்த்தம். உலகு தன்னோடு ஒன்று நிற்க வேறு நிற்கும் அவனாய் உபாய உபேய பூதனான ஸ்ரீயம்பதியை அவன்தான் உபாயமாக நம்மள அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடைவிப்பவனாக இருந்திருக்கான். அவனேதான் உபேயமாக அடையப்படுபவனாக இருந்திருக்கான்றது அதை நாம தெரிஞ்சுட்டு தேடி இருக்கும் உணர்ச்சியுடையவன் தானும் உளனான். அதாவது இப்படிப்பட்டவனாக இந்த ஸ்ரீயப்பதியாக எம்பெருமான் இருக்கான்றத தெரிஞ்சுட்டு அந்த உணர்ச்சி இந்த ஞானத்தோட இருந்துட்டு தானும் உளனான். இப்படி அவனுக்கும் சத்தை இதனாலதான் வருது என்று தைத்திரிய ஸ்ருதிகள் சொல்லலுற்றன. இப்ப இந்த விவேகம் வருது வேதத்தின் மூலமாக வரக்கூடிய விவேகம். இப்படி 3 படியான விவேகத்தை இன்றைய தினம் பார்க்கிறோம். இது எல்லாம் இந்த மோட்ச ரூபமான இந்த ஸ்ரீவைகுண்டமாக இருக்கக்கூடிய ஒரு மாளிகையில ஏறுவதற்கு இந்த விவேகம் முதல் படியாக இருக்கிறது என்று இதை ஒரு பாசுரம் மூலமாக தெரிவிக்கிற அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.